ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 100வது தசகம். பகவானை திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்தல், கேசாதி பாத வர்ணனம். இந்த தசகம் மிக முக்கியமான தசகம். எல்லா தசகங்களும் தினமும் படிக்க முடியாதவர்கள் 100வது தசகம் மட்டும் தினமும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த தசகம் படிப்பதால் கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் ஸ்ரீ குருவாயூரப்பன் கட்டாயமாக கொடுப்பார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம் பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைர் ஆவீதம் நாரதாத்யைர்விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஸ்ச. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தன் எதிரில் வைகுண்டத்தை காண்பதை வர்ணிக்கிறார். அப்படியே அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, காயாம்பூவை போல அழகியதான ஒளிப்பிழம்பை என் கண்முன்னே காண்கிறேன். இந்த பிரகாசத்தால் நான் அமிர்த ரசத்தில் திளைக்கிறேன். இதை ஒட்டி அந்த ஒளி நடுவில் குழந்தை பருவம் முடிந்து யவ்வன பருவம் ஆரம்பிக்கும் அழகுமிக்க ஒரு திவ்யமான ஸ்வரூபத்தை காண்கிறேன். நாரதர் முதலிய ரிஷிகள் உருவம் கொண்டு நிற்கும் உபனிஷத்துக்கள் ஆகிய ஸ்திரீகளாலும் சூழப்பட்டு இருப்பதாயும் இந்த பரமானந்த ரசத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த எழில் உருவமான உன்னை காண்கிறேன் குருவாயூரப்பான்னு பட்டதிரி சொல்றார். 99வது தசகம் முடிவில் 10வது ஸ்லோகம் முடிவில் ஸ்ரீ குருவாயூரப்பன் பட்டதிரிக்கு வைகுண்ட வாசியாக காட்சி அளித்த போது பட்டதிரி இந்த தசகத்தில் முதல் ஸ்லோகமாக இந்த கண்கொள்ளா காட்சியான வைகுண்ட வாசனை வர்ணிக்கிறார்.